Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமான முறையில் பானி பூரி எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமா பண்ணலாங்க. நல்ல சுவையான ஒரு மசாலா, ஸ்டஃபிங் மசாலா, நல்ல வாசனையான பானி, அதே மாதிரி நல்ல உப்பலான கிறிஸ்பியான பூரியோட எப்படி பண்றதா friends இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்படி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான இந்த பானிபூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த பூரிக்கான மாவு பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவுகளுடைய கிராம்ஸ் அளவில் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 பூரி கிட்ட வருங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. ரொம்ப இலகியும் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளார இப்போ நம்ம பானிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன பவுலில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா கரைச்சி விட்டு அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த பானி வந்துட்டு நீங்கள் வடிகட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை. இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு அதே புளியில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கரைச்சி விட்டு இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். பானி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ இந்த பானிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு நான் சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சாட் மசாலா சேர்க்குறனால அந்த சாட் மசாலாவுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோம். இது நல்லா இப்போ தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்னும் எலுமிச்சப்பழத்துடைய சாறு மட்டும் சேர்க்கணும். மற்ற எல்லாமே இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பானி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் மசாலாவுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வந்துட்டு பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதிலிருந்து நீங்கள் விருப்பப்படுற அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெள்ளை பட்டாணியும் சேர்க்கலாங்க. இல்லைனா கொண்டக்கடலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வேக வச்சு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. முழுசாக இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பானிபூரிக்குள்ளார வச்சு சாப்பிட்றப்போ. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
உங்ககிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாட் மசாலா சேர்க்குறப்போ அது ஒரு லைட்டான ஒரு புளிப்புத்தன்மையோடு இருக்குங்க. எல்லாம் சேர்த்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் நம்ம எலுமிச்சை பழத்துடைய சாறு மட்டும் இதில் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் பாதி சாறு வந்துட்டு இந்த மசாலாக்கும் பாதி சாறு வந்துட்டு இந்த பானிக்கும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்போ ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய பானியும் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பூரி மட்டும் செஞ்சு வச்சோம் அப்படின்னா போதும். இப்போ சூப்பரான பானிபூரிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அது பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஊறி இருக்குங்க. ரவை எல்லாமே நல்லா ஊறி லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஃபஸ்ட்டை விட. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் பிசைஞ்சு விட்டிங்கன்னா திரும்பி நல்லா சாஃப்டாயிருங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரிச்சுட்டு ஒரு பகுதி மாவில் நம்ம வந்துட்டு இப்போ சப்பாத்தியாக திரட்ட போகிறோங்க. இன்னொரு பகுதி மாவு வந்துட்டு காஞ்சிராமல் மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பகுதி மாவு எடுத்துருக்கோம். இதில் மாவு தெளித்து நீங்கள் வந்துட்டு தேய்க்க வேண்டாங்க. லைட்டாக தேவைப்பட்டால் எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ரொம்ப மெலிசாக போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சரியாக பூரி வந்துட்டு உப்பி வராது. ஓரளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் எடுத்து திருப்பி போட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம ரவை சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்றனால ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வருங்க. ஹார்டாலாம் இருக்காது, நல்லா ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பூரி வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆனாலுமே இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம 50 பைசே காயின் இருக்குது பார்த்தீங்களா, 50 பைசா காயின் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு உப்பியும் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பூரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குக்கி கட் இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. அல்லது ஏதாவது ஒரு மூடி வச்சு நீங்கள் பானிபூரி சைஸ்க்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூரி எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு திருப்பி நம்ம மாவு தேய்ச்சி இதே மாதிரி நம்ம பூரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரி வந்துட்டு காஞ்சிராமல் ஒரு துணி வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம பூரி பொரிக்கிறதுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். ரொம்ப அதிகமாக சூடாயிடக்கூடாதுங்க, மீடியம் அளவுக்கு சூடானால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நம்ம பூரி போட்டதும் உடனே கலர் மாறிடக்கூடாதுங்க, மீடியம் அளவுக்கு தான் சூடாக இருக்கணும். இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். ஒரு டைமுக்கு ஒரு 5-6 பூரி அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக போட வேண்டாம். ஒன்று வந்து நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த பூரி போடுங்க. ஒரு பூரி நல்லா இந்த மாதிரி உப்பி வந்துடட்டும், அதுக்கப்புறமா அடுத்த பூரி போடுங்க. நல்லா 2 சைடும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதுக்கப்புறமா எடுங்க. இப்போ பாருங்கள், நான் அடுத்த பூரி போடுறேன். இது நல்லா உப்பி வரட்டும். இப்போ இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நான் அடுத்த பூரி போடுறேன். இதுவும் நல்லா உப்பி வரட்டும். உங்களுக்கு தானாக உப்பி வந்துச்சுன்னா ஓகேங்க, இல்லைன்னா கரண்டி வச்சு லைட்டாக அப்படி மேலே அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா உப்பிரும். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியுமே நல்லா உப்பலாக நல்லா மொறுன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியமாக ஆயில் வந்து சூடாக இருக்கப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இல்லைனா பூரி மாதிரி நம்ம எடுத்தோடனே கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்ட் ஆகிரும். எல்லா பூரியுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான நல்லா முருகலாக அது மாதிரி பூரி வந்துட்டு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதில் நடுவில் ஓட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் மசாலா உள்ளே வச்சுக்கலாங்க. இதை அப்படியே பானியில் அப்படியே முக்கி எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். லைட்டாக ஒரு புளிப்பு தன்மையோட
சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக இந்த பானிபூரி செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.